நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசுரவேந்தன் என்ற முறையில் எனது ஆணை இதுவே. பூவுலகம் மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தமாகுங்கள். நாராயணா, இந்த விபரீதத்தை விரைவில் தடுக்காவிடில் தேவர்களின் ஆற்றல்கள் க்ஷீணப்பட நேரிடும். மானிடர்களை அசுரர்கள் பிடியிலிருந்து மீட்பது அத்தியாவசியமானது. இச்சமயம் என்னால் ஒரு நோக்கத்தை மாத்திரமே நிறைவேற்றும் முறையில் ஆற்றலை பிரயோகிக்க இயலும். ஒன்று, சுதர்சன சக்கரத்தினால் தாரகாசுரனை முடக்குதல் சாத்தியம், அல்லது ஈசனின் வேதனையை தீர்க்க இயலும். பூவுலகில் ஜனித்த சதியின் சரீரம் மண்ணில் மீண்டும் ஐக்கியமாகாத மட்டும் ஈசன் சதியின் பெரிவால் கொண்ட வேதனையை அகற்ற இயலாது. சதியின் சரீரத்தை பிண்டங்களாக்கும் பணியை என் சுதர்சன சக்கரம் மேற்கொள்ளும். எனினும் சதியின் சரீரத்தை சிவனிடமிருந்து பிரிப்பதினால் அவர் குரோதம் கொள்ளலாகாது. அதன் விளைவால் அண்ட சராசரங்களும் அழிய நேரிடும். அதுவே கவலை அளிக்கிறது. அந்த மகத்துவபூர்வமான நிர்ணயத்தை தம் வசமே ஒப்புவிக்கிறேன். இரண்டில் ஓர் தீர்வை கலந்தாலோசித்து தேர்வு செய்யுங்கள். தாரகாசுரன் வதமா, ஈசனது வேதனையின் முடிவா? இந்த சமயம் ஈசனின் வேதனை தீர்ப்பதே நம் தார்மீக கடமை. அழிவானது என் நிலையிலும் ஏற்படுவதை தடுக்க இயலாது. ஆகையால் ஈசனது வேதனையை தீர்க்க பிரயத்தனிப்பதே உடன் ஈடுபட வேண்டிய முயற்சி.
அகங்காரத்தினாலும் துர்புத்தியினாலும் எனது அழிவை நானே தேடிக்கொண்டேன். எந்த பிரஜாபதியின் பதவியினால் என் உள்ளத்தில் எத்தனை அகங்காரம் குடிகொண்டதோ, சுய சிந்தனை மேலோங்கியதோ, அந்த பதவியை உடனே தியாகம் செய்ய நிர்ணயித்துள்ளேன். மகாதேவர் ஆட்டின் சிரசை எனக்கு அளித்து மறுஜென்மம் அளித்திருக்கிறார். ஆகையினால் எனது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடும் விதமாக இன்றே வனப்பிரஸ்தம் மேற்கொள்ளவிருக்கின்றேன். கிரகஸ்த வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்நியாச வாழ்வை ஏற்க உள்ளேன். தமது வனப்பிரஸ்த வாழ்வானது தம் மனைவியான நானின்றி முழுமையடையாது சுவாமி. நானும் தம்முடன் வருகிறேன். எனக்குள்ளும் நான் மனுவின் புதல்வி என்று ஆணவம் ஒளிந்திருந்ததே. துவக்கம் முதற்கொண்டே தம்மை நான் எச்சரித்திருந்தால் நம் அகங்காரத்தினால் இத்தகு துர்பாகிய நிலை ஏற்பட்டிருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறுதியில் ஈசன் பாதம் பூமியில் பதிந்தே விட்டது. இனி பூவுலகம் தாரகாசுரன் பிடியிலிருந்து மிக விரைவில் முக்தி பெறும். சதி 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 எனது தவத்தினாலும் உனது துணையினாலும் நான் யோக மார்க்கத்தில் பயணித்திருந்தேன். இனி அந்த பயணம் தொடராது சதி. நீ இன்றி சிவன் வாழ்வு முழுமையாகாது. தவறிழைத்தவன் நானே. நான் என்னுடைய இறைத்துவத்தினால் உனது உணர்வுகளை, உனது துன்பங்களை, உனது வேதனைகளை உணர முற்பட்டதே கிடையாது. நீ எனக்கு தகுதியுடையவளாக வேண்டும் என்று எண்ணினேன். உனக்கு தகுதியுடையவனாக மாற நான் ஏன் முயற்சிக்கவில்லை? நான் திரைக்கால ஞானியாயிற்றேன். பின்பும் யாகத்திற்கு செல்லாமல் அனுமதித்தது ஏன்? அங்கு நிகழவிருப்பதை அறிந்திருந்தும் ஏன் அதை அனுமதித்தேன்? எத்தனை வேதனை கொண்டிருப்பாய் நீ! எத்தனை ரணம் சகித்திருப்பாய் சதி! நீ கொண்ட வேதனையை முழுமையாக உணர
நானும் மானுட உரு கொண்டு வாழத் தொடர்கிறேன். ஆம் சதி, என்னை பார் சதி, என்னை பார். மீண்டும் உன்னை அடைய மானுட உருவை ஏற்கிறேன் சதி. உனக்காகவே மண்ணுலகம் வந்தேன். என்னிடம் மீண்டும் வா சதி. என்னை பிரிந்து செல்லாதே. எனது தவறுகளுக்கு இத்தனை பெரும் தண்டனை வேண்டாம். மீண்டும் வா சதி, மீண்டும் வா. சதி, சதி. சதி, நில் சதி, நில் சதி, நில் சதி. சதி, சதி, சதி. மகாதேவர் வருவது உறுதி. விரைவில் திரும்புவார். அதில் எனக்கு ஐயமில்லை. எமது ஈசன் என்னை நீங்கி செல்ல மாட்டார். மகாதேவா, தமது பிரிவினை இந்த கைலாயத்தினால் சகிக்க இயலாது சுவாமி. தாம் இவ்விடத்தை நீங்கியது இந்த உன்னத ஸ்தலத்தின் பெருமையை பிரிவு என்னும் சோக கடலில் ஆழ்த்தியது பிரபு. பிரபு, தாம் கைலாயம் வர மறுத்தால் தமது இந்த சேவகன் தம்மை தேடி வருவான். அது சாத்தியப்படாவிடில் மரணத்தை கை கொண்டாவது வருவான். தாம் எங்கிருந்தாலும் தேடி வருவேன் பிரபு. பிரபு, தம்மை பிரிந்த பின் பிராணன் எதற்கு? பொருணந்தி, என்ன விபரீதம் இது? இவ்வெண்ணம் வேண்டாம். இத்தகு பாவத்திற்கு பிராயச்சித்தம் இல்லை. இது பெரும் பாவம் நந்தி. நமது பிரபுவை தேடுவதை கைவிட்டு இத்தகு துச்ச செயலில் ஈடுபட எண்ணியது ஏன்? எங்கு எனது மகாதேவர் இல்லையோ அங்கு இந்த நந்தி மட்டும் இருந்து என்ன பலன்? எனது வாழ்வே அர்த்தமற்றதானது. எமது பிராணன் மீது தமக்கு அக்கறை உள்ளதென்றால் கேளுங்கள் நாகதேவா,
உடனே எனது மகாதேவரை கைலயமிட்டு வாருங்கள். நீ அறியாததல்ல, ஈசனது இச்சையின்றி எவரால் அவரை அடைய இயலும்? நந்தி, நீ ஈசன் அன்புக்குரியவன். பின் உன் பிராணனை தியாகித்து அவர் வேதனையை அதிகரிக்க விரும்புவது ஏன்? சந்திரதேவா, எமது ஈசன் உள்ள இடத்தினை தம் ஆற்றலாலும் கண்டுபிடிப்பது சாத்தியமாகாதா? தாம் அண்ட சராசரங்களிலும் சஞ்சாரம் செய்த வண்ணம் உள்ளவர். தாமாவது எமது ஈசன், எமது மகாதேவர் இச்சமயம் உள்ள இடத்தினை கூறுங்கள், தயவு செய்யுங்கள். நீ மகாதேவரை தேட எண்ணுகிறாய். சதியின் பிரிவால் அவர் அடைந்திருக்கும் நிலை விளக்க உண்ணாதது. இதனால் அவர் இறைத்தன்மையை தியாகித்து அவர் மானிடனாக நேர்ந்தார். அது மிக பெரும் அனர்த்தம், ஈடில்லாத இழப்பது. அது பெரும் நாசத்தை விளைவிக்கும். அதற்கு வாய்ப்புள்ளது. எவ்வகையிலேனும் எமது மகாதேவரை உடனடியாக தேடியாக வேண்டும். நான் தான் ஏதாகிலும் செய்ய வேண்டும். நான் கண்டுபிடிக்கிறேன் என் பிரபுவை. நான் சென்று தேடுகிறேன். மகாதேவா, பிரபு! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இந்த வினோத மனிதன்? இவன் எவரை தேடுகிறான்? சதி, வாருங்கள், நாம் அவனிடமே விசாரிக்கலாம். வாருங்கள். ஆகட்டும். சகோதரா, உன்னுடைய வேதனையை எங்களிடம் கூறாவிடில் அதை நாங்கள் தீர்ப்பது எவ்வாறு? நீ யார்? விவரங்களை கூறு. எவ்விடத்தை சேர்ந்தவன் நீ? எவரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? இவனிடம் நமக்கென்ன விசாரணை? வாய் திறவ மறுக்கிறானே. பாருங்கள், வெறித்த வண்ணம் இருக்கிறான். ஆகட்டும். நில்லுங்கள். சகோதரா, வாய் திறவ விருப்பம் இல்லையேல் சரி, செவிமடுப்பாய் அல்லவா? எனில் கேள். இனி 100 காத தூரம் மட்டும் நீர்நிலையே இல்லை. தாகத்திற்கு நீர் அருந்த விரும்பினால் அதை கூறு. எங்கள் வசம் நிறைய நீர் உள்ளது. நல்லது. இந்த சிறு உதவியாவது செய்ய முடிந்ததே. இவருக்கு பருக நீரளி.
கவனம் தேவை. இப்பாலைவனத்தில் இந்த நீர் மிகவும் அரிதானது. நிறுத்து! ஏய்! முதலில் என் தாகத்தை தணியுங்கள். ஏய், அதைத்தா. மன்னிக்க வேண்டும். பலவீனம் அடைந்தவராக தெரிகிறார். முதலில் இவர் பருகட்டும், அதற்கு பின் தமக்கும் நீர் பருகத் தருகிறோம். அதிமூர்க்கனே, இந்த பூவுலகினில் ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள் அசுரர்களான நாங்களே. எனது ஆணையை மீறும் துணிவை செய்யாதே. பானையை இங்கு தா. இந்த தவறுக்கான தண்டனை உங்கள் அனைவருக்கும் கிட்டும்.